ஒரு எளிமையான மனிதரோட இயல்பான வார்த்தைகளை கேட்போம். தெருநாய்லாம் இருக்கிறது வந்து நைட்டில் சில தெருவங்களுக்கு சேஃப்டி. வெளியாளுங்க உள்ளே வர முடியாது, உள்ளே இருக்கவங்க வெளியில் போக முடியாது. காலையில் ஒரு 5 மணிலேருந்து நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். நம்ம தெருத்துனா ஓடக்கூடாது. அதே இடத்துல நம்ம நின்றுட்டு அதை பார்த்துட்டு கம்முன்னு போயிடும். அதால் இது வரைக்கும் நான் வந்து இது ஒரு சென்னைக்கு வந்து 4 வருஷம் ஆகுது. இந்த 4 வருஷத்தில் என்ன ஒரு நாய் கூட கடிச்சது இல்லை. ஆனால் கிட்ட வந்து மூந்து பார்த்துட்டு போயிடும். தெருநாயினால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, அந்தந்த தெருவுக்கு அவங்கவுங்களுக்கு சேஃப்டி. திருடு போகாது. ரெண்டாவது நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வரலாம். பழகிட்டாக்க அது ஒன்றும் பண்ணாது. அதை கல் தூக்கி எறியக்கூடாது. அதை வந்து வேணும்னே துரத்தக்கூடாது. அது மட்டும் அது இருக்கும். நம்மகிட்ட மூந்து பார்த்துட்டு போயிடும். ஓடக்கூடாது ஆக மொத்தம் பார்த்தாக்க. எப்போ வந்து கடிக்கும்னு சொல்லவே முடியறது இல்லை. பயமாக இருக்குது. இப்போ நான் டெய்லி காலையில் 5 மணிக்கு 5:30 மணிக்கு 5:45 மணிக்கு நான் வாக்கிங் போவேன். 10 நாய் ஒட்டுக்கா வந்தேன்னா ஒரு நாய் திடீர்னு மேலே ஏறுது. ஏன்னா அது கடிக்குமா கடிக்காதா என்னங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது இருக்கிறது வந்து ஒரு சேஃப்டி பர்టిక్యులர் சேஃப் அப்படிலாம் கிடையாது. சேஃப்டி ஒன்றா வீட்டில் நாய் வச்சுக்கலாம். வீட்டில் என்ன ஜாதி நாய் வேணால் வச்சுக்கலாம். சாப்பாடு போடலாம், கட்டி போடலாம், எல்லாம் பண்ணலாம். ரோட்டில் எதுக்கு விடணும்? ரோட்டில் எதுக்கு நாய்? முதல்ல தேவையே இல்லை. இருக்கவே கூடாது. காலையில் வாக்கிங் போகிறதுக்குள்ள எங்களுக்கு பயங்கர பயமாக இருக்குது. கூடயே பின்னாடி வருது. அதுவும் ஒரு ஜீவன் தானே, அதெல்லாம் இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த நாய்கள் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஜீவன் தான். அது வந்து வீட்டில் வளர்த்தா சரி. ரோட்ல இருக்கிறதெல்லாம் வந்து பயமா இருக்குது. எல்லாம் அவங்கவுங்க இப்போ வச்சிருக்காங்க பிளாட்ஃபார்ம்ல வந்து அவங்கவுங்க அந்த இது இருக்காங்கல்ல, அவங்கவுங்களுக்கு ஒரு பெட் டாக்னு பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. எல்லாம் அவங்க சாமானை வச்சுட்டு போவாங்க. அது பார்த்துக்குவோம். குழந்தைய கூட விட்டு போவாங்க. ஆனால் பயமாக இருக்குது எங்களுக்கு. எல்லாரும் வச்சுருக்காங்க ஒன்று. ஸ்ட்ரீட் டாக்ஸ்னால பிரச்சனைன்னு சொல்கிறீங்களா, இல்லை பொதுவாக பெட் டாக்ஸ் மாதிரி? பெட் டாக்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே தானே வச்சுருக்காங்க. யார் போடுறோம்? நாங்கள் போகும்போது ஃபோன் பண்ணிட்டு கட்டி போடுன்னு சொல்லுவோம். அவங்க கட்டி போட்டுருவாங்க. அவ்வளோதான். உண்மையை தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஊடகங்கள் பொய்யை கட்டமைக்க பார்க்குறாங்க.